ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி தோட்டத்தில் நிற்கிறேன். தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. இது ஒரு கீரை இனத்தை சேர்ந்தது, கீரை வகை. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது குருத்து வரைக்குள்ள நல்ல பிங்க் கலராக வருகுது குருத்து. பிறகு பெருத்தோடனே தனி பச்சையாக வந்துடும் இந்த இலையல். பாருங்க நிறைய குட்டி குட்டி குட்டியாக கிளையல் வச்சு 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 வருகுது. இந்த இலையலை தான் நாங்கள் பிடுங்கி சமைக்கிறது. நல்லா இருக்கும். ஆனால் இவியல் இங்கத்த நாட்டுக்காரர் இதை சலாட்டாயும் சாப்பிடினோம். இந்த இலையலை சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு சலாட்டுக்குள்ளேயும் போட்டு சாப்பிடினோம். கூடுதலாக இங்கே இருக்கிறாக்கள் இலையலை பச்சையாக சாப்பிடத்தான் இவியல் விரும்புகிறது. ஆனால் இது கீரையாக சமைச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இந்த 3 மரம் நட்டேன் நான். சின்ன குட்டியாக தான் நட்டது. இப்போ மழை பெய்ததோடு நல்ல பெருசாக செழித்து வளர்ந்துட்டுது. பாருங்க எப்படி இருக்குண்டு. பார்க்க நல்லா இருக்கும். அந்த குருத்துகள் பிங்க் கலராயும் இலையல் பச்சையாயும் பெருசாக வந்தோடனே பச்சையாயும் இருக்குது. அந்த பார்க்க நல்லா இருக்குது. இந்த மரத்தை முறிச்செடுக்கக்கூடாது. அந்த குருத்துகளை தான் கிள்ளி கிள்ளி அந்த இலையலையை கிள்ளி கிள்ளி எடுத்து சமைக்கலாம். இது பூசணி. 2 பூசணி கண்டு வச்சுருக்கிறேன். இந்த வாளி பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் தந்தவை ஜெயமங்கார ஆக்கள். இது அலுமினியத்தில் பிள்ளை வாளி எண்ணெய்க்கிறேன். முந்தி சின்ன பிள்ளைகளுக்கு குளிக்க பார்க்குற பிள்ளை வாளி தங்கள்கிட்ட இருந்தேன்னு தந்தவே. இப்போ அதுக்குள்ளே நான் மண்ணை போட்டுட்டு பூசணி வச்சுருக்கிறேன். பூசணி பக்கத்தில் ஒரு மரம் நிற்கிது. அந்த மரத்தில் ஏற்றி விடுவோம்னு தான் ட்ரை பண்ணுறேன். நான் அது கீழே விழுந்து கொண்டு இருக்குது தடி. அந்த தண்டு பூசணி தண்டு நெடுகளும் விழுகுது. அது ஆக இறுக்கியும் பிடிச்சி அமர்த்தி கட்டையில் அது மென்மையான தண்டுகள் தானே பூசணியான். இது கூர்க்கன். இங்கால 2 கூர்க்கன் நட்டு விட்டுருக்கிறேன். இதுக்கு தடி உண்டி கட்ட வேணும். எல்லாம் வளர்ந்து வருகுது. பாருங்க இதுக்குள்ளே நிறைய நட்டனான். நிறைய மரக்கறிகள் நட்டனான். எல்லாத்தையும் நத்தை சாப்பிட்டுட்டுது. 1-2 தான் தப்பி இருக்குது. ப்ரோக்கோலி பாருங்கோ நத்தை சாப்பிட்ட மிச்சம். அந்த நல்ல பூ அந்த ப்ரோக்கோலியாக வரையில்லை. ஐதாத்தான் 1-2 இதாக வந்தது. நான் அப்படியே விட்டுட்டேன். அது இப்போ பூத்து இருக்குது. இது அந்த கத்தரிப்பூ கலர் கோவா. அதையும் நத்தை சாப்பிட்டுட்டுது. கொஞ்சம் மிஞ்சி இருக்குது பாருங்கோ. இது அப்படியே வேண்டி பக்கத்தில் இருக்கிறவா வேண்டினவா அவள் நடையிலேருந்தே நான் தந்தவா. அப்போ நான் நட்டு விட்டேன். நான் நிறைய விதை போட்டு இதுக்குள்ளே நட்டேன். நான் பூக்கோவா, கோல்ராபி எல்லாம் நிறைய நட்டேன் நான். ஆனால் எல்லாத்தையுமே நத்தை சாப்பிட்டது. இந்த சிவப்பு கோவா, பீர்சிங்கன்னு அந்த கோவா நட்டேன் நான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுது. ப்ரோக்கோலி எல்லாம் நிறைய நட்டது. எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்போ இது 1-2 தப்பி இருக்குது. நான் இப்போ அங்கால போஞ்சி போட்டிருக்கிறேன். போஞ்சி நார்மலாக இங்கே நல்லா வரும். இப்போ நல்லா வெயில் அரிக்கிறபடியாக நத்தை இல்லை தானே. இந்த போஞ்சி எல்லாம் தப்பி வந்து கொண்டிருக்குது. இதுக்குள்ளே ஒரு செவ்வந்தி நிற்கிது. இதை பாருங்க. இதெல்லாம் கோல்ராபி என்று நினைக்கிறேன். அது வளரவே இல்லை. நத்தை சாப்பிட்டா அப்புறம் அது வளர்ந்து வராது. தண்டுகள் தான் மிஞ்சி போய் இருக்குது. இதுக்குள்ளே மிளகா கண்டோ பப்ரிக்கா கண்டோ தெரியாது. தானாக முளைச்சி வருகுது. நான் ஒன்றும் விதை இதுக்குள்ளே போட இல்லை. வீட்டான அந்த பியோ முள்ளுகளை கொண்டு வந்து போடுறது தானே அதிலேருந்து வருகுது போல் இருக்குது. இங்கால உருளைக்கிழங்கு பாருங்க பூத்து இருக்குது. கிழங்கு என்ன மாதிரி நிறைய பிடிச்சிருக்கோ என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் உருளைக்கிழங்கு மேலே பூத்து இருக்குது. நல்லா பூத்து கொஞ்சம் பழுத்த மாதிரியும் வருகுது. இன்னும் கொஞ்சம் காஞ்சா தான் வெட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்களாம் சோளம் பாருங்கோ. சோளமும் நிறைய போட்டு விட்டேன் நான். 2-3 தான் தப்பி நிற்கிது. இந்த ஒரு சோளம் இதில் 2 பொத்தி வந்திருக்குது. இன்னும் கூட வருமோ என்னென்னு எனக்கு தெரியல. எத்தனை பொத்தி ஒரு சோளன் மரத்தில் வருமானு தெரியல. ஒரு 3-4 சோளன் மரம் தான் தப்பி நிற்கிது. எல்லாம் நத்தை டப் பண்ணி சாப்பிட்டுருவோம். குளிர் நேரம் நிறைய நத்தை வரும். இதிலும் 2 பொத்தி வரப்போகுது. 2 சோளன் பொத்தி. இதெல்லாம் பல மரம். இது ஒரு ஆப்பிள் மரம். இங்காலி ஒரு கீர்ஷ மரம் நட்டுருக்கிறேன். நிறைய பூத்தது. ஆனால் எல்லாம் பூ கொட்டுண்டுட்டுது. காய் ஒன்றும் வரையில்லை. அடுத்த வருஷம் வருமானு நினைக்கிறேன். இது ஒரு பேரன், ஜோஹானஸ் பேரன்னு சொல்லுவினோம் இங்கே. இது நல்லா பழக்கையில் இப்போ தான் செங்கல் மங்கல் பழமாக இருக்குது. நல்லா பழக்க ஓடும். பழத்தா நல்லா சிவப்பாக வரும். அங்காலே ஒரு மரணிக்கு அதில் நல்லா சிவப்பாக இருக்குது. காட்டுறேன்னு பாருங்க. ஆனால் புளிப்பு இந்த பழம் புளிப்பு இனிப்பு குறைவு புளிப்பாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்க இவ்வளவு சிவப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய காய்க்கும். இது அந்த கொத்த குட்டி குட்டி பழம். ஆனால் கொத்த நிறைய காய்க்கும். இப்படி நல்ல சிவப்பாக வந்தாலும் இது புளிப்பு தான்.
புளிப்பு சுவை விரும்புகிற ஆக்களுக்கு இது நல்லா இருக்கும். ஆனால் இது விலை கடையில் வாங்குறேன்னு சொன்னால் இந்த பழம் விலை. இதில் நிறைய வகையான பேரன் இருக்குது. இது சிவப்பு, ஒரு பேஜ் கலர்லையும் இருக்குது, கருப்பில் இருக்குது. அந்த பேஜ் கலரில் இருக்கிறது பழுத்தா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் இது புளிப்பு தான். இது பாருங்கள், இது ஒரு கருப்பு, இதுவும் ஜோஹானஸ் பேர் தான். இது கருப்பு, இது நல்லா இருக்கும். இது புளிப்பு இருக்குது இதில், ஆனால் சாப்பிட இது கொஞ்சம் கூட டேஸ்ட். அந்த சிவப்பை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஜாம் செய்வினம் கூடுதலான ஆக்கள். அந்த சிவப்பு பழத்திலும் ஜாம் செய்கிறது, இதிலும் செய்வினம். நிறைய சீனியை போட்டு செய்தால் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இது சகல் பேர் என்று சொல்லிவினேன். சில நேரம் இந்த உச்சரிப்பு புளியோ தெரியாது. சகல் பேர் என்று சொல்லிவினோம். இதிலும் நிறைய விதமான வகை இருக்குது. பச்சையிலும் இருக்குது, கொஞ்சம் நீட்டானது இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் மெல்லிய கலரில் இருக்குது. இதுவும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுகளிலும் நிறைய சத்துகள் இருக்குன்னு சொல்லிவினோம். பாருங்க, முந்திரிய பழம் மாதிரி இருக்குது பார்க்க. இது பியசி மரம். இது நிறைய காய்ச்சிருந்தது, 20-25 பழம் அப்படி காய்ச்சிருந்தது. அந்த வெயில் கூடினது தானே, 40 கிராட் அப்படி வெயில் வரைக்கும் தானாயே அழுகி விழுந்துட்டுது. மரத்தில் இருந்து முத்தட்டு மண்டு விட அதெல்லாம் தானாக அழுகி விழுந்துட்டுது. 2-3 தான் ஆஞ்சனாங்கள், மிச்சமெல்லாம் அந்த அழுகி போச்சு, மரத்திலேயே அழுகிட்டுது. இது கீழே நட்டிருக்கிறது ஒரு பூக்கண்டு. இது இந்த விதை வெங்காயம் மாதிரி தான் இருக்கும். குளிர்காலம் தான் நட வேணும். குளிர்காலத்தில் நட்டால் இப்போ 6ஆம் மாத கடைசி 7ஆம் மாதத்தில் நல்ல வடிவான பூ பூக்கும். அங்கால இருக்குது பூ, நான் காட்டுறேன். இது ஆப்பிள் மரம். இது ஒரு சின்ன ஒரு ஆப்பிள் மரம், ஆனால் நிறைய காய்ச்சி இருக்குது. இப்போ பார்க்க பச்சையாக இருக்குது, நல்ல சிவப்பு ஆப்பிள். இது நல்ல டேஸ்ட், நல்ல பெருசாக வரும், சாப்பிட நல்ல டேஸ்டான ஆப்பிள். இது சின்ன சின்ன கிளையல், ஆனால் நிறைய காய் இருக்கிறபடியாக சிலது இந்த காயல் முத்தி வேற இந்த தண்டு பேரம் தாங்காமல் முறியுதோ தெரியா. முண்டு கொடுக்க வேணுமென்று தான் நான் நினைக்கிறேன். சில கொப்புகளுக்கு முண்டை கொடுத்து விடணும். இன்னும் நிறைய காய்ச்சிருந்தது. இந்த காற்றுகளுக்கு காயெல்லாம் நிறைய கொட்டுண்டுட்டுது. பாருங்க இப்படி இருக்குன்னு. சின்ன மரம் தான், ஒரு குட்டி மரம், ஆனால் நிறைய காய்ச்சிருக்கு. என்ன மண்டை எனக்கு தெரியல. நல்ல டேஸ்ட் இந்த ஆப்பிள், நல்ல டேஸ்டான ஆப்பிள். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ள செவ்வந்தி, இது இந்த குட்டி செவ்வந்தி, அந்த வடிவான கலர் பாருங்க. எல்லாம் பூ கேக்கில் நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ 1-2 தான் பூத்து வருகுது. எல்லா செவ்வந்தியும் ஒண்டா பூத்துருக்கேக்க நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் அந்த வெங்காயம் மாதிரி விதை நட்டு பூத்த பூ. இதில் நிறைய விதமான கலரில் பூ இருக்குது பாருங்க. இது ஒரு பச்சை மாதிரி இருக்குது, ஒரு மஞ்சள், மெல்லிய மஞ்சளோட சேர்ந்த பச்சை மாதிரி. அங்கால பிங்கில் இருக்குது, மஜந்தாவில் இருக்குது. இங்கே பாருங்க, இது மஜந்தா கலர். ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதில் தான் இந்த பூ வரும். ஆனால் இந்த பூ சரியான பேரம், இந்த பேரத்தில் அப்படியே சரிஞ்சு விழுகுது. ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு தண்டு தான் பூக்கும். ஆனால் சரியான பேரமாக இருக்கிறபடியாக அது தானாக கீழே விழுந்து கொண்டே இருக்குது. நினைக்கிறேன் தடியொண்டு ஊண்டி அதுக்கு கட்டி விட போகணும். ஒவ்வொரு மரத்துக்கு பக்கத்திலும் இதுக்கு பக்கத்திலும் ஒரு தடியை ஊண்டி பிடிச்சி கட்டி விட்டால் தான் நிமிர்ந்து நிற்குமென்று சொல்லி பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு. வெளியில் நல்ல பிங்காயும் உள்ளுக்கு அப்படியே மஞ்சளாயும் இருக்குது, நல்லா இருக்கும் பார்க்க. இதில் நிறைய கலர் இருக்குது, சிவப்பு, வெள்ளை, பச்சை, கத்தரிப்பு கலர், ஒரு நீலம் மாதிரி ஒரு கலர், எல்லா கலர்லையும் இருக்குது. நான் நிறைய வித வேண்டி நட்டேன்னா மஞ்சள் கலர் தான் கூட வந்திருக்குது. மஞ்சள் கலர் பூக்கொண்டு தோட்டத்துக்கு இருக்கிறது நெல்லமென்று சொல்லுவினேன். தேனீக்கள் நிறைய வரும், இந்த மகரந்த சேர்க்கைகளுக்கு தேனீக்கள் நிறைய வரணுமென்று சொல்லுவினேன். அதால் மஞ்சள் நிற பூக்கொண்டு நிறைய இருக்க வேணும் தோட்டத்தில். இது பாருங்கள், இந்த பூவை பார்க்க எப்படி இருக்குன்னு. பூத்தால் ஒரு கிழமைக்கு மேலே இருக்கும், அப்படியே உடனே வாடி போகாது. ஒரு கிழமைக்கு மேலே இருக்கும் இந்த பூ. இதில் கொத்தாக பூக்கும். அந்த தண்டு மாதிரி நீட்டாக அந்த தண்டு நிறைய பூவாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பூத்தான் பாருங்க, ஒரு தண்டில் வந்த பூத்தான். இன்னும் மேலேயே மொட்டு மாதிரி இருக்குது, விரியாமல். இனி அதுகளும் விரிய நல்லா இருக்கும். இது மிளகாய் கண்டு. வெங்காயம் நட்டேன் நான். வெங்காயம் நட்டுட்டு அதுக்குள்ளே மிளகாய் கண்டை நட்டு விட்டேன் நான். இது போஞ்சி.
போஞ்சியும் இருக்குது, அவரையும் இருக்குது. பாருங்க, இந்த அவரையிலும் 2 இனம் இருக்குது. ஒன்று தனியாக பச்சை அவரை, சப்பை பச்சை அவரை, மற்றது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அது ஒரு பச்சைக்கு மேலே ஒரு பிங்க் கலர், ஒரு டார்க் பிங்க் கலர் கோடு கோடு போட்ட மாதிரி, அது நல்ல டேஸ்டான அவரை. இது ஒரேஞ்ச் கலர் பூவும் பூத்துருக்கு, வெள்ளை பூவும் பூத்துருக்கு. நீ காய் கேட்கான் தெரியும் எந்த பூ என்ன மாதிரி அவரைக்காய் வருமென்று சொல்லி. போஞ்சின்னு நட்டுருக்குறேன் கீழே. இங்கே பாருங்கள், இது வெள்ளை பூ. முதல் நிறைய நட்டது எல்லாம் நத்தை சாப்பிட்டுட்டு இப்போ அந்த வெயிலோட நல்லா வருகுது, மலை மலண்டு எழும்பி வந்துட்டுது. நிறைய பூ பூத்துருக்கேன், இன்றைக்கி காய் வந்தால் தான் தெரியும். இதிலும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நட்டு விட்டுருக்குறேன். இந்த போஞ்சியை பாருங்க இப்படி உயரமாக வளர்ந்துருக்குன்னு. அந்த நாங்கள் பந்தல் மாதிரி அந்த கட்டி விட்டது, அதுக்கு மேலே அந்த தடி உயரமாக இருக்கிறபடியே அது அந்த தடி எவ்வளோ உயரமோ அந்தளவுக்கு வளருது. இது கத்தரி பாருங்க, கத்தரியிலும் ஒரு 3-4 விதமான கத்தரி கண்டு நட்ட நான். எனக்கு காய்ச்சா தான் தெரியும் எது எப்படி வருகுதுன்னு சொல்லி. கத்தரி கொட்டை போட்டு உருவாக்குறது சரியான கஷ்டம். விதை போட்டு உருவாக்கியும் வச்சிருக்கிறேன் 1-2 கண்டு. நான் சரியான கஷ்டம் வளர்த்தெடுக்கிறது. இது நான் கடையிலும் வேண்டி வச்சு நான் நிறைய விதமாக பூத்திருக்கு பாருங்க, நிறைய பூத்திருக்குது. இதில் காயும் வந்திருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன், சின்ன பிஞ்சு வந்திருக்கு, கத்தரி பிஞ்சு. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இங்கத்த கத்தரிக்காய். இப்போ நாங்கள் இங்கத்த கடையில் வாங்குகிற மாதிரி இந்த குண்டு கத்தரிக்காய், கத்தரிப்பூ கலர், அந்த கடும் கத்தரிப்பூ கலராக இருக்கும், மொத்த கத்தரிக்காய் இருக்கும். அப்படியான கத்தரிக்காய் போல தான் இருக்குது. ஒரு கிழமை பார்த்தா தெரியும் என்ன மாதிரி என்று சொல்லி. இந்த கத்தரி கண்டெல்லாம் நான் சாடிகளுக்காக வச்சுருக்கிறேன். நிலத்தில் வச்சால் எல்லாம் நத்தை சாப்பிட்டுருமன்ட்டு கூடுதலானதுகளை நான் சாடிக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். இது மிளகாய் கண்டு, இதில் பப்ரிக்கா கண்டு கொண்டு இருக்குது. இதெல்லாம் வேண்டித்தான் வச்சேன் நான். இந்த பப்ரிக்கா கண்டு, இது மிளகாய் கண்டு விதை போட்டு முளைச்சது. இதுவும் போஞ்சி தான். போஞ்சி இல்லை, இது அவரை நினைக்கிறேன். போஞ்சி அவரையெல்லாம் தண்டைப்பாட்டில் கொட்டையை போட்டு விட்டால் தானாக முளைச்சி வருகுது. எனக்கு மினக்கடை தேவையில்லை. இந்த நத்தை சாப்பிடாமல் விட்டால் சரி. நத்தைக்குத்தான் பயம், டப்பண்டு வந்து அரிச்சு விட்டுடும். நட்ட இடமே தெரியாமல் சாப்பிட்டுட்டு போயிடும். இது சீனியாஸ் பாருங்கோ, சீனியாஸும் நிறைய கலரில் இருக்குது. இது நிறைய நட்டுருக்கிறேன், இன்னும் பூக்கையில் எல்லாம் பூத்தா தான் நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ நிறைய மொட்டுகள் வச்சிருக்குது, பூக்கும் நினைக்கிறேன். நிறைய விதமான கலரில் இருக்குது. பாருங்க இப்படி இருக்குன்னு. சீனியன் என்று சொல்லினோம் டொச்சில். நாங்கள் சீனியாசன்றது, இங்கே டொச்சில் சீனியன் நண்டினம். இதை இந்த பூவை நிறைய நட்டுருக்கிறேன். பூக்கொண்டுகளும் நிறைய இருந்தால் தான் தோட்டம் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்குள்ள வெங்காயம் நட்டுருக்கிறேன். அதுக்கு வெங்காயத்துக்கு இடையில் மிளகாக்கண்டு நிற்கிது. பீட்ரூட் விதையும் போட்டேன்னா அது பெருசாக முளைச்சி வரையில்லை. வேலைக்கே போட்டபடியாக குளிருக்கு முளைக்கையில் போல் 1-2 தான் அது முளைச்சிருக்குது. இங்கத்த வெங்காயம். தான் என்னுடைய குட்டி தோட்டம். இவ்வளவு நேரம் இதை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.